என்னோட கெரியரை வீடியோ எடிட்டர் இல்லை மோஷன் கிராஃபிக்ஸ் டிசைனராக மாற்றிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே வரவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேற ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஃபீல்டு ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிட்டா ஜாலியாக நல்லா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு உடனே கெரியர் ஷிஃப்ட் பண்ணலாம்னு நினைப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு அப்படியெல்லாம் மாறிடாதீங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் ஒரு ஜாலியாக ஒர்க் பண்ணுற ஃபீல்டெல்லாம் கிடையாது. இதில் நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாலும் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ மற்றவங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அப்படின்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு. அதே மாதிரி ஒரு 9:00 போயிட்டு ஒரு 5:00 வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் இன்னைக்கு கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் முடித்தா தான் நீங்கள் வீட்டுக்கே போக முடியும். அது வந்து 11:00 ஆகலாம், 12:00 இல்லை அடுத்த நாள் மார்னிங் 4:00 கூட ஆகலாம். ஸோ இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். நீங்கள் 9 to 5 அந்த மாதிரிலாம் நீங்கள் போக முடியாது. ஃபிலிம் எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத், அவரோட ஏஜ் எபோவ் 60. ஸோ அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, நான் அதிகமாக சன்லைட்டே பார்த்ததில்லைன்ட்டு. ஸோ இது தாங்க ரியாலிட்டி. அதுக்கப்புறம் நிறையா ஆட்லாம் பார்ப்பாங்க. ஸோ நிறைய ஆடில் நானே பார்த்துருக்கேன். நீங்கள் ஸ்டார்டிங் சேலரியே பார்த்தீங்கன்னா 30K 40K அப்படிலாம் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் ட்ரூவே கிடையாது. தயவு செஞ்சு அதை பார்த்தெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு நினைக்காதீங்க. ஸோ ஸ்டார்டிங் பேஸ் சேலரி ஒரு 18 இல்லை 20 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது கம்மியெல்லாம் இருக்காது. இப்போ நார்மலாகவே ஒரு 18K எபோவ் 18K அந்த சேலரியில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எபோவ் 50க்கு மேலே ஒரு 70, 80, 1 லேக்லாம் நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட டேலண்ட்டோ ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது. அதாவது இன்டர்வியூவில் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நல்ல கம்யூனிகேஷன் வேணும். பெரிய ஒரு டாப் லெவல் எம்என்சி கம்பெனிலாம் நீங்கள் போகணும் அப்படின்னா இன்டர்வியூவை ஹேக் பண்ண தெரிஞ்சுக்கணும். எக்கச்சக்கமாக அப்ளை பண்ணுவாங்க. ரொம்ப நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க அந்த ஒரு ரோலுக்கு. ஸோ அந்த இன்டர்வியூவை ஹேக் பண்ணி உள்ள போக தெரியணும். ஸோ டேலண்ட்டு மட்டும் பத்தாது. ஸோ அடுத்ததாக இதுதான் இருக்கிறதுலே ஒரு பயங்கரமான உருட்டு. இந்த ஃப்ரீலான்சிங் பண்ணி நான் பயங்கரமாக சம்பாதிக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் இதை பார்த்து தான் வருவாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாதுங்க. ஃப்ரீலான்சிங் வந்து நல்ல கிளைண்ட் கிடைக்கணும். நல்ல கிளைண்ட் கிடைக்கிறதுங்கிறது மணலில் தங்கத்தை தேடுற மாதிரி தான். நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா காலே எடுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் அமௌண்ட்டு பாதி அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. ஒரு சில பேர் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு கொடுத்துட்டு 24 ஹவர்ஸ் அவங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ ஃப்ரீலான்சிங் பண்ணணுன்னா ஒரு நல்ல கிளைண்ட்ஸ் இருக்கணும். நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுமே கிடைக்காது. ஸோ நீங்கள் நிறையா ஒர்க் பண்ணி உங்களை கான்டாக்ட் பில்ட் பண்ணும்போது தான் கிடைக்கும். ஸோ இதுதான் ரியாலிட்டி. ஸோ நான் ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைம் போகிறதே தெரியாது. டக்கு டக்குன்னு டைம் போயிட்டே இருக்கும். டே நைட் ஒர்க் பண்ணால் கஷ்டமெல்லாம் தெரியாது. ஸோ பட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்.